அப்பாடா போயிட்டா. மாமா, அவகிட்ட தனியா பேசலான்னு பிளான் போடுறீங்களா? அதுக்கு விட மாட்டா இந்த காஞ்சிபுரம் கனகலட்சுமி. ம். மாமா, இங்க என்ன பண்றீங்க? என்னது? எதுவுமே கேட்கலையா? மாமா, இப்போ இப்ப கேக்குதான் பாரு. மாமா, இங்க என்ன பண்றீங்க? உன் கண்ணு போயிடுச்சா? பார்த்த தெரியல. போன் பேசிட்டு இருக்கேன். ஹலோ, கேக்குதாடா? மாமா, பொய் சொல்லாதீங்க. நீங்க அந்த துளசி கிட்ட பேசுறதுக்கு தானே இங்க வந்தீங்க. நான் பாத்துட்டேன்னு ஒண்ணு போன் பேசுற மாதிரி நடிக்கிறீங்களா? ஆமா, இவளை பாக்குறதா எனக்கு வேலை. சும்மா ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத. நீ போ. சொல்றா. மாமா, இல்ல இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க துளசி கிட்ட பேசதானே இங்க வந்திருக்கீங்க. ஏய், சும்மா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காத. என் ஃப்ரெண்ட் வேற லைன்ல இருக்கான். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொல்றா மச்சான். ஓய் தத்தி, என்ன பார்க்க வந்துட்டு அவகிட்ட பொய்யா சொல்ற? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. மாமா, உங்க ஃப்ரெண்டு தான் லைன்ல இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி மாமா ரிங் சத்தம் கேக்குது? அடி பாவி, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே. என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல, மாட்டிக்கோ. இருங்க இருங்க, இப்பவே இத போய் நான் மாமா கிட்ட சொல்றேன். ஏய் லக்ஷ்மி, லக்ஷ்மி என் போன் கொடு. நான் சொல்லுவேன். சொன்னா கேளு லக்ஷ்மி. ஏண்டா தத்தி, என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல, காரணம் என்னன்னு கேட்டா காரணத்தை சொல்ல மாட்டேன்னு சொன்ன. இப்போ நல்லா மாட்டிக்கிட்டியா தத்தி? லக்ஷ்மி, நான் கண்டிப்பா சொல்லுவேன் மாமா. சொன்னா கேளு லக்ஷ்மி. நான் சொல்லி ஆவேன். லக்ஷ்மி, போங்க லக்ஷ்மி மாமா. நான் இல்லன்றல. விடுங்க மாமா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, இவளுக்கு இந்த நினைப்பு வேறயா? லக்ஷ்மி, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இப்போ விடுங்க மாமா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எப்படியோ இவளை சமாளிச்சாச்சு. என்னது? துளசி,
நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது ஒரு லூசு. ஓ அவ மட்டும்தான் லூசா? சரி சரி சரி, நீ ஒன்னும் பயப்படாத, எனக்கு எல்லாம் தெரியும். நீ எல்லாம் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டடா தத்தி. ஐயோ பெருமாளே, நான் என்ன சொல்லுவேன்? மாமா எனக்கு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இது கனவா இல்ல நிஜமா? நடந்தது உண்மைதானா? வலிக்குதே. அப்பா உண்மைதான். என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. இவ்ளோ நாளா நாம மட்டும்தான் மாமா மேல ஆசைப்படுறோம், அவரு நம்ம மேல ஆசைப்படலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் தெரியுது, மாமா நம்ம மேல ஏகப்பட்ட லவ்வோட தான் சுத்திட்டு இருக்காருன்னு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு மூச்சுக்கு மூச்சு மாமா மாமான்னு சுத்திக்கிட்டு வந்தா என்ன பண்ணுவாரு? அலானப்பட்ட முனிவர்களே பொண்ணுங்களை பார்த்தா மயங்கிடுறாங்க. நம்ம மாமா ஏமாத்துறோம். அதான் என் அழகுல மயங்கி அப்படியே ஒரு உம்மா கொடுத்துட்டாரு. சீ! என்னால முடியலையே, சந்தோஷமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஐயோ போங்க மாமா, எனக்கு வெக்கமா வருது. லட்சுமி, என்ன ஆச்சுடி? ஏய் லக்ஷ்மி, ஏய் ஏய் லட்சுமி, ஏய் என்னடி ஆச்சு? ஐயோ, என் பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் பேத்திக்கு யாரோ சூனிய வச்சுட்டாங்க போல இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பைரவி, உடனே ஒரு நல்ல சாமியார வர வைக்கணும். ஏற்பாடு பண்ணு பைரவி. சித்தி, நீங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இப்படி வாங்க வாங்க. லக்ஷ்மி, ஏய் லக்ஷ்மி, என்னடி ஆச்சு? ஏய் லக்ஷ்மி. அத்தை, பாட்டி, நல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன். ஏண்டி, உனக்கு என்னடி ஆச்சு? அது அது போங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏய் என்னடி ஆச்சு? அத்தை, உங்ககிட்ட எப்படி நான் அதை சொல்லுவேன்? போங்க அத்தை, எனக்கு வெக்கமா வருது. ஏய் என்கிட்ட தானடி சொல்ற, சும்மா சொல்லு. ஏய்
அதான் அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. அது அது வந்து அ, விஸ்வா மாமா. விஸ்வா? ஏய் சொல்லுடி. விஸ்வா மாமா. அதான் உன் அத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, சொல்லுடி. விஸ்வா மாமா எனக்கு முத்தம் கொடுத்துட்டாரு. அச்சோ போங்க அத்தை. பைரவி, இந்தா இந்தா ஆ காட்டு. சித்தி நீ ஆ காட்டு. என்ன சித்தி இதெல்லாம்? இது சக்கரை. நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, அதுக்கு தான் பைரவி. ஆமா. ஏ லக்ஷ்மி, நீ உண்மையத்தான் சொல்றியா? சத்தியமா அத்தை. என்னால நம்பவே முடியலடி. நம்ப விஸ்வாவா? ஆச்சரியமா இருக்கு. கடவுளே. பரவாயில்லையே. நான் கூட ரொம்ப டைம் எடுக்கும்னு பார்த்தேன். அவன் உடனே மனசு மாறிட்டான். அவரு எப்பவும் மாறிட்டு இருக்காரு. எனக்கு இப்பதான் தெரியுது அத்தை. கடவுளே. லக்ஷ்மி, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், இந்த வெக்கம் முத்தம் இதோட முடியக்கூடாதுடி. அது அப்படியே உன் கழுத்துல தாலியா மாறணும். இத பாரு, நீயும் விஸ்வாவும் ஒன்னா சேர்ந்து வாழணும். போங்க பாட்டி. ஐயோ. ஏய், என்னடி இது மரியாதை இல்லாம போய் பெட்ல படுத்திருக்க? அத்தை நின்னுட்டு இருக்காங்கல்ல. சித்தி விடுங்க சித்தி. சின்ன பொண்ணு தானே. இந்த வயசுல கனவு காணாம வேற எப்ப கனவு காணவா சொல்லுங்க? எனக்கே சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அவளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? கொஞ்ச நேரம் அதை அனுபவிக்கட்டும். வாங்க. ஐயோ. டாக்டர், எஸ். இவங்க கண்ணு முடிச்சாங்களா? ஏதாவது பேசுனாங்களா? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்ல, அப்பப்ப முழிச்சுக்கிறாங்க, நேத்து மாதிரி தான். பட் இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகல, மயக்கத்திலே தான் இருக்காங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இல்ல, ஆக்சுவலி நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் எதுவா இருந்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தா தான் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்துரும். அதுக்கு முன்னாடி நீங்க சீஃப் டாக்டர் உங்களை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாரு. யூ பெட்டர் கோ அண்ட் see him. டாக்டர் ஏதாவது? இல்ல, நீங்க முதல்ல சீஃப் டாக்டர் போய் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே? சரிங்க டாக்டர். ம்.
என்ன இது விஸ்வா மாதிரி இருக்கு. இவன் இங்க என்ன பண்றான்? நம்ம கிட்ட நைட்டெல்லாம் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன்னு சொன்னான். இப்போ வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஒருவேளை அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது. யார் சார்? இல்ல நான் வேற யாரும் நினைச்சேன். ஐம் சாரி. பரவாயில்ல சார். விஸ்வா மாதிரியே இருந்துச்சே. ஆனா அது விஸ்வா இல்ல. அதே மாதிரி ஷர்ட் வர போட்டிருக்கான். ஒருவேளை அப்பா நம்மளை பார்த்துருப்பாரோ? எப்படியோ அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவ வீட்டுல சேர்த்துடணும். Vishwa, we are taking too much risk. டாக்டர், எனக்கு புரியுது. Listen Vishwa, உங்க ஃபாதர் கமிஷனர், அதனால எந்த பிரச்சனையும் வராதுங்கிற தைரியத்துல தான் இவ்வளவு தூரம் நாங்க ரிஸ்க் எடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணோம். ஆனா இனிமே முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணுக்கு தலையில வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேவையில்லாத பிரச்சனை தான். சோ அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிச்சு உடனே அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க. அப்பதான் நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி. ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகே டாக்டர், எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது அவங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். ப்ளீஸ் டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர்.